எல்லாருக்கும் வணக்கம். 80 நாளைக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைச்சு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு மாற்றி முடியை பிச்சுக்கிட்டு குடிமை பிடி சண்டை போட்டுக்கிட்டு உருண்டு புரண்டு குட்டிக்காரன் அடித்து பல்ட்டி அடித்து கடைசியாக 28+1 அங்கே வந்து நின்றுருக்குது காங்கிரஸ். இதுக்கு தான் இம்புட்டு கூத்தாடா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு எதுக்கியா இதை முதல்ல பண்ணியிருக்கலாமே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ சண்டை இவ்வளோ ட்ராமா? நம்மளும் பார்த்துக்கிட்டே இருப்போம், பரவாயில்லையே ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னும் போது குறுக்கே கிரீஷ் ஜோடங்கர் வந்து நிற்பார். இல்லையே இது ஒன்றும் விளங்காது போலகுதே, புட்டுக்கிட்டு போயிடும் போலகுதே அப்படின்னு நினைக்கும் போது குறுக்க செல்வ பிறந்தவர் வந்து நிற்பார். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை போட்டுட்டு தான் இத்தனை நாள் திமுகவும் காங்கிரஸும். கடைசியாக ஒரு வழியாக 28.1 28+1 ஒரு ராஜ்யசபா அப்படின்னு வந்து நிற்கிது. டீல் முடிஞ்சு. சரி, இப்போ எல்லாம் முடிஞ்சு, கூட்டணி ஓகேவா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட வந்துட்டு அப்படின்ட்டு ஒரு சைக்கு பண்ணார் ஊடகங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிச்சுட்டேன், யாருக்கிட்ட எங்கிட்டேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தார். இதே வேலையை தான் தேமுதிக பண்ணிட்டு இருந்துச்சு. இங்கேயா அங்கேயான்ட்டு மாற்றி ஒரு மேடையில் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு வெளிப்படையாக நாங்கள் பேரம் தான் பேசிகிட்டு இருக்கிறத பேசிக்கிட்டு மக்களே பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் சலுப்படைஞ்சு போய் காரணம் ஏதோ ஒரு பக்கம் போய் தொலை, நீ பேட்டி மட்டும் கொடுக்காது அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு வழியாக அந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு ஆசைப்பட்டு திமுக பக்கம் போய் சேர்ந்தாச்சு. பரவாயில்ல, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது தான், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் ஸ்வீட் பாக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இல்லை அப்படின்ட்டு அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாங்க. கடைசியாக அது மாதிரி இப்போ காங்கிரஸும் ஒரு வழியாக டீலுக்குள்ளே வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஓகே இத்தனை நாள் ஒரு பர்செப்ஷன் இருந்துச்சு, ரெண்டு பேரும் ஒரு வேலை ஒன்றும் ஆகலை, காங்கிரஸ் தனியாக பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னா திமுக உறுதியாக தோக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருந்துச்சு. இப்போ திமுகவோட காங்கிரஸ் வந்து சேர்ந்துருச்சு, கூட்டணி எல்லாம் சீல் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்? இப்போவும் திமுக உறுதியாக தோக்கும். எதை வச்சு சொல்கிறேன்றீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 21 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து வச்சுட்டு இருக்குது திமுக. இப்போ ஆம் ஆத்மி கிட்ட வேறு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வருது. இது பத்தாதுன்ட்டு, கட்சிகள் மட்டுமே பத்தாதுன்ட்டு எல்லா சாதி சங்கங்கள் ஒருத்தராக கூப்பிட்டு அந்த ஒரு சாதி சங்கத்தில் ஒரு 100 பேர் இருந்தாலும் சரி, ஆனால் 10 பேர் இருந்தாலும் சரிப்பா, நீ வாப்பா கூட்டணி வாப்பா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுப்பா அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது திமுக. எதனால் அப்படின்னா தோல்வி பயம். நல்லாவே தெரியும், இந்த 5 வருஷத்தில் ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக இருக்குது, மக்களுடைய எதிர்ப்பு மனநிலை திமுக மேலே பயங்கரமாக இருக்குதுன்றது தெரியும். அதனால் இப்படி நிறைய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து வச்சுக்கிட்டா ஒரு கட்சிக்கும் ஒரு வாக்கு விழுக்காடு இருக்கும். அது 0.01 இருக்கட்டும், அல்லது 0.001 கூட இருக்கட்டுமே, அதுவும் ஆட் ஆகுது இல்லை. அப்போது ஒரு கட்சியோட ஓட் பேங்க்கும் ஒன்றா ஆட் ஆகும்போது ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஓட் பேங்க்கு மொத்தமாக குவியும் அப்படின்றது தான் திமுகவுடைய கணக்கு. ஆனால் அது நடக்காது. அதுக்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா 2011 தேர்தல். அதில் பார்த்தீங்கன்னா பல கட்சிகளை விசிக, பாமக அப்படின்ட்டு பல கட்சிகளை ஒரே கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு நம்பர் வைஸாக பார்க்கும்போது அப்பா பயங்கரமாக இருக்கிறாங்க, எப்படியும் ஒரு 60% வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைஞ்சு. ஸோ இந்த அரித்மேட்டிக் கணக்குகள்ன்றது ஒரு அளவு தான் எடுப்படும். எப்போ அது முழுமையாக எடுப்படும்னா, நீ எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக இருந்து அப்போ உன் கூட இருக்கிற அந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒன்றுக்குள்ள ஒன்று சுமூகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கு எடுப்பணுமே தவிர, இப்போ திமுக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றும் இல்லை. காங்கிரஸோட திமுக இத்தனை நாள் குடும்பிப்பிடி சண்டை போட்டுருந்துச்சுல மாற்றி அதுலேயே 2 பேருக்குள்ள மனக்கசப்புன்றது ஏற்பட்டுருச்சு. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய வாழ்த்தும், அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பதிலும். அந்த 2 பேருடைய பதிவுகளே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இவங்க பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லை, நேச்சுரலாகவே மனஸ்தாபம் என்பது ஏற்பட்டு விட்டது. ஒரு இடத்துல மனஸ்தாபம்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு 2 நாள் நடந்த சண்டை அல்லது 2 நாள் நடந்த இந்த வாக்குவாதம் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, இது நீண்ட நாள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இயல்பாகவே காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் சரி திமுக தொண்டர்களுக்கும் சரி அந்த மனஸ்தாபம்ன்றது ஏற்பட்டிருக்கும். அது ஒன்று. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்குது அப்படின்றது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பெற்று காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி இருக்குது. அந்த அளவு தான் களத்தில் இவங்களோட வேலையும் இருக்கும், இவங்களுக்கு அவங்க பண்ணுற சப்போர்ட்டும் இருக்கும், அவங்களுக்கு இவங்க பண்ணுற சப்போர்ட்டும் இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த தடவை காங்கிரஸ் எதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுச்சு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. எனக்கு அங்கே பவர் ஷேரிங் வேணும் அப்படின்றது தான் அதிகமாக காங்கிரஸ் போராடினது இந்த விஷயத்தில். அப்போது இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட திமுக வந்து 63 சீட்டு வாங்கின காலத்திலிருந்து அதுக்கப்புறம் 41க்கு வந்து இப்படி தேஞ்சி 28க்கு வந்துருது. அப்போது தமிழ்நாட்டையே ஆண்ட கட்சி ஒரு காலத்தில் காங்கிரஸ். தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிக்கு இப்போ திமுக கிட்ட தொங்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னா, அது எப்படியாச்சும் விரிவுபடுத்தணும், மறுபடியும் அந்த பழைய ஸ்ட்ரென்த்துக்கு போகணுன்றது தான் காங்கிரஸுடைய எண்ணம். அதுக்காக தான் அவங்க அதிக சீட்டும் கேட்டாங்க, அதே மாதிரி இந்த அதிகாரத்தில் பங்குன்றதையும் கேட்டாங்க. ஆனால் திமுக தரவே முடியாதுன்னு மறுத்துருச்சு. அதே சமயத்தில் வெளியே விடுறதுக்கும் பயம், வெளிவிட்டால் தோத்துறோன்னு கன்ஃபார்மாக தெரியும் டிஎம்கேக்கு. அதனால் வெளியே விடுறதுக்கும் பயம், உள்ளே வச்சுக்கணும் ஆனால் கம்மியாக கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்றது திமுகவுடைய எண்ணம். அப்படி இருக்கும்போது 28+1க்கு இப்போ ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல். ஏன் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் என்ன தம்பி சொல்கிற, திமுக எம்எல்ஏக்களா? ஆமாம்,
காங்கிரஸில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் அவங்களாம் காங்கிரஸ்காரங்க இல்லை, திமுக காரங்களே மாறிட்டாங்க. எப்படி விசிகால இந்த தோழர் வன்னியரசு, அப்புறம் ரவிக்குமார், அப்புறம் சிந்தனை செல்வன், இவங்கெல்லாம் கட்சிக்குள்ளேயே இருந்தாலுமே அவங்க திமுக காரங்க தான். ஒருவேளை நாளைக்கு கூட்டணி உடச்சிட்டு தோழர் திரும்ப வெளியே போறாருன்னா, தலைவரே பாய் நாங்கள் எங்கே தான் இருப்போம் அப்படின்றவாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் திமுகவில் இருந்தால் மட்டும்தான் தனக்கு சீட்டு கிடைக்கும், தனக்கு எம்எல்ஏ, தனக்கு எம்பி அப்படின்ட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க போட்ட ப்ரெஷர் இதெல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு கடைசியில் ஒரு வேண்டா வெறுப்பா இப்படி ஒரு கூட்டணி ஒன்று அமைஞ்சிருக்கு. அப்போ நேச்சுரலாகவே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு இறக்கம் ஏற்பட்டு அவங்க தேர்தலில் சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓட் ஷேரிங், ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் இப்போ அப்படியா? காங்கிரஸுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் போன தேர்தலையாவது 10 வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இல்லை, இப்போ தேர்தலில் சந்திக்கிறோம், அப்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு கேட்டதுனால ஒத்துக்கிட்டாங்க. பட் இந்த தடவை அதெல்லாம் முடியாது, ஸ்ட்ரிக்டாக எங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் இப்போ கூட்டணி செட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது காங்கிரஸ் என்ன நினைக்கும்? அப்போது நான் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு மட்டும் வேணும், என்னை இந்த இடத்துலையே வச்சுக்குவேன், என்னை வளரவும் விடமாட்டேன், ஆனால் என்னை வெளியவும் விடமாட்டேன், நீ ஜெயிக்கிறதுக்கு மட்டும் என்னை யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸுடைய மனநிலை இருக்கும். இப்போ இந்த தேர்தலில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன நினைக்கும்? நம்ம அதிக தொகுதிகளில் ஜெயிச்சு அவங்க கம்மி தொகுதிகளில் ஜெயிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என்னால் தான் நீ ஜெயிச்ச, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியும் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய மனநிலையாக இருக்கும். திமுகவுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இவங்க ஓவர ஆட்டம் போடுறாங்க, இவங்க நிற்கிற எல்லா தொகுதியிலையும் இவங்க ஜெயிக்க விட்டோம் அப்படின்னா, அல்லது அதிகமான தொகுதிகளில் இவங்களை ஜெயிக்க விட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம குடுமையை பிடிச்சி ஆட்டிடுவாங்க. அதனால் என்ன பண்ணணும், இவங்களை கொஞ்சம் தட்டியே வைக்கணும் அப்படின்ட்டு திமுக நிச்சயமாக நினைக்கும். ஏன்னா இத்தனை நாள் சண்டை எதுக்காக? அந்த பவர் ஷேரிங்காக. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்று, ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று பார்த்தோம், ஒரு காங்கிரஸ்காரோட பதிவு. என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கலவரம் இல்லை, ஓகேவா, ஒரு வழியாக செட் ஆகி 28+1 ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் கேண்டிடேட் நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அப்போ நடக்கும்பார் ஒரு கலவரம், அதுதான் உண்மையான கலவரம். அப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட மாதிரி போட்டவங்களுக்கே திரும்ப கொடுத்தவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு அவங்களோட வாரிசு, அதுக்கு அடுத்தவங்களோட வாரிசு அப்படின்ட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க. மீதி இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்களை நீங்கள் மதிக்கலை. திமுகவுக்கு யார் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்களோ, திமுகவுக்கு யார் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் திரும்ப போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தொண்டர்கள் உங்கள் பக்கம் இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அப்போது கேண்டிடேட் போடும்போது இந்த தடவை தொண்டர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு காங்கிரஸ் தொண்டரோட பதிவு தான் நான் பார்த்தேன். நிலவரம் அப்படி தான் இருக்குது. பயங்கரமான அதிருப்தி காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வேலை செய்வாங்க, அது எப்படி அந்த கூட்டணி சிங்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி மாற்றி வீராப்பா பேசிகிட்டு இருந்தாங்க. திமுக ஒரு பக்கம் இருந்தாரு, இல்லைன்னா வெளியே போ, நீ இல்லாமல் எங்களால் ஜெயிக்க முடியும். எங்கே பாரு, தேமுதிகன்ற ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்ககிட்ட வந்திருக்குது, அதனால் நீ இல்லைனாலே நாங்கள் ஜெயிப்போம் வெளியே போன்று ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம். பார்க்கலாமா, நான் இல்லாமல் நீ ஜெயிக்க முடியாது, பார்க்கலாமா, நம்ம போனால் நீ தோத்துருவா பார்க்கலாமான்ட்டு இவங்க ஒரு பக்கம். நமக்கே அந்த டைமில் திமுகவை பார்க்கும்போது, நீ தான் 75 வருஷ கட்சி இல்லை, இவங்க இல்லாமல் உன்னால் ஜெயிக்க முடியும்ல, விட்டு தொலையா போட்டோம், நீ தான் தனியாகவே பிடிங்கிறவல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி காங்கிரஸ் பார்க்கும்போது, நீ தான் 130 வருஷ கட்சி இல்லை, நீ விஜய் கூட என்ன ஜெயிக்க மாட்டா, வெளியே போய் தொலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்படி போவாங்க? திமுக கால காங்கிரஸும், காங்கிரஸ் கால திமுகவும் தான் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்குது. வாய் மட்டும்தான் வீரவசனம் பேசுதே தவிர 2 பேர் கையும் 2 பேர் காலையும் பிடிச்சிட்டு இருக்குது. எப்படி போக முடியும்? அப்புறம் ஒரு வழியாக கடைசியாக சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் ₹6 அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. அப்போது இந்த கூட்டணி எப்படி செல்ஃப் எடுக்கும்? அப்போது கூட்டணி இணக்கமாக இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மேலே மக்கள் கடும் அதிருப்திலையும் கடும் கோபத்திலையும் இருக்கிறாங்க. 3வது, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தான் இதுவரைக்குமே என்றைக்கும் இல்லாத அளவுக்கு சாதி ரீதியான தாக்குதல்கள், சாதி ரீதியான வன்முறைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது. ஆனால் தோழர் திருமா அவர்கள் எதுக்குமே வாய் திறந்து பேசலை. ஆட்சிக்கு எதிராகவோ, ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ, சட்டம் ஒழுங்குக்கு எதிராகவோ எதுவும் பேசலை. ஸோ விசிகா தொண்டர்களே தோழர் திருமா மேலே அதிருப்தியில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விசிகாவுடைய வாக்கு எங்கே போகுது அப்படின்னா விஜய் அவர்களுக்கு போகுது. அது போக இதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ போன தடவை திமுகவுக்கு ஓட்டு போட்ட விஜய் ரசிகர்களோட ஓட்டு மொத்தமாக இந்த தடவை இல்லை. ப்ளஸ் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அவங்களுடைய வாக்குகள் ஒரு பக்கம், டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய இதெல்லாம் விஜய் அவர்கள் எடுக்கிறாருன்ட்டு ஒரு பக்கம் பெர்செப்ஷன் இருக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது திமுக இந்த 21 கட்சி இல்லை, இன்னும் 21 கட்சியில் அகில இந்திய லெவலில் இங்கே கூட்டணி வச்சாலும் திமுக செல்ஃப் எடுக்காது. மக்கள் இந்த தடவை திமுகவுக்கு தோல்வியவே பரிசாக கொடுப்பார்கள் அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பாப்பா அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. நன்றி.